வணக்கம். செல்வகுமாரின் 2 நிமிட வானிலை ஆய்வறிக்கை 2025 மே 2 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். தமிழ்நாட்டிலே மாலை இரவு இடிமழை பொழிவு பரவலாகும் என்று அறிவித்திருந்தோம். சராசரிக்கு கூடுதல் கோடை மழை என்று அறிவித்திருந்தோம். அது நேற்றே தொடங்கிவிட்டது தீவிரமடைவதற்கு. தென் மாவட்டங்களில் மட்டும் பொழிந்து கொண்டிருந்த மழை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் முழுவதும் பெய்யும் என்று சொல்லியிருந்தோம். கர்நாடக எல்லையோரம் தொடங்கும் என்று சொல்லிவிட்டோம், தொடங்கிவிட்டது. ஆந்திர எல்லையோரமும் முன்கூட்டியே தொடங்கிவிட்டது. இந்த மழைப்பொழிவு நாளை அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளுக்குமே தொடங்கிடும். ஆக நாளை பொறுத்த வரைக்கும் கேரள எல்லையோர, கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் வட உள் மாவட்ட கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இருக்கக்கூடிய மரங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு தொடங்கி தீவிரமடையும். 3ஆம் தேதி வடகடலோரத்திற்கும் வாய்ப்பு இருக்கு. 4ஆம் தேதி வடகடலோரத்திற்கு உறுதியாக இருக்கு. டெல்டாவிற்கும் வாய்ப்பு இருக்கு. கோடை அனல் வெயில் என்பது, அக்னி வெயில் என்பது பெரிதாக இருக்காது என்று ஏற்கனவே நீண்டகால அறிக்கையில் சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக 100 டிகிரியை ஒட்டித்தான் பெரும்பாலான மாவட்டங்கள் இருக்கும். ஓரிரு இடங்களில் 100 டிகிரிக்கு தாண்டினாலும் பெரிய அளவிலே ஒரு அனலாக இருக்காது என்று நீண்டகால அறிக்கையில் சொல்லியிருக்கோம். அதை நோக்கித்தான் வானிலை அறிக்கை சென்று கொண்டிருக்கிறது. கோடை வெயில், கோடை வெப்பம், கோடை அனல் குறித்து, அக்னி குறித்து அச்சப்பட வேண்டாம். அறுவடை விவசாயிகள் மட்டும் வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து விரைந்த அறுவடையை முடித்து கொள்ள வேண்டும். மதியம் வந்துவிட்டால் மழை வந்துவிடும், மாலை வந்துவிட்டால் பரவலாகிவிடும். சில நாட்கள் கடலோரமும் மழை இருக்கு. தினசரி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும், ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லையும் மழை இருக்கு. வட உள் மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே இருக்கு. விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.